ஆறாம் குறள். இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார்தோள் அஞ்சுபவர். இமையாரின் வாழினும் பாடு இலரே இல்லாள் அமையார் தோள் அஞ்சுபவர். மனைவியின் மூங்கில் போன்ற தோளில் துயிலும் இன்பத்தின் பொருட்டு அவர்க்கு அஞ்சி ஒழுகுபவர் தேவரை போல இன்புற்று வாழினும் உலகத்தாரின் புகழ்ச்சியை பெறாதவரை ஆவார். இமையார் என்பது தேவர்கள். தேவர் மாதிரி வாழ்றாயான், அவ்வளவு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிறரால் இகழப்படுவார்கள், அவர் புகழப்பட மாட்டார். ஏனென்றால் அவன் பெண் இன்பத்திற்காக அடிமையாகிவிட்டான். நல்ல செயல் செய்ய முடியாதுங்கிறது தான். ரெண்டு பேரும் இணைந்து செய்தால் அது நன்மை பயக்கும், மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதனாலே இப்படி வைக்கிறார். இன்ப வாழ்வின் பேரல்லை வானவர் வாழ்வு. அதனை ஒருவன் இம்மையிலேயே எய்தி இருப்பினும் தன் மனைவிக்கு அஞ்சி அவள் சொல்படி செயல்படுவானே, ஆனால் உலகத்தாரால் இகழப்படுவானே தவிர புகழப்பட மாட்டான். இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. இம்மை மாறி மறுமை ஆகினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் என் நெஞ்சி நேர்பவளே என்று ஒரு 500 என்று கருதுகிறேன். இந்த பாடலிலே இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் என் நெஞ்சி நேர்பவளே. எத்தனை பிறவி எடுத்தாலும் நீதான் எனக்கு கணவன், நான் தான் உனக்கு மனைவி என்று வாழ்கிற அந்த அன்பு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை இந்த பெண் வழி சேரலிலே சொல்லுகிறார். இப்படித்தான் இருக்கணும் என்பது அதற்கான எடுத்துக்காட்டு. எவரை எவர் அடக்கி ஒடுக்கி வாழ்தனும் அது வாழ்வாகாது. அதே போல் கணவனும் மனைவிய அடக்கி ஒடுக்கி வைத்தாலும் அது வாழ்வாகாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? டால்ஸ்டாய் மிகப்பெரிய ரஷ்ய நாட்டில் இவர் எல்லாம் நிறைய கதையெல்லாம் எழுதினார், நிறைய மக்களுக்கு செய்திருக்கிறார். அவரை அந்த ரஷ்ய நாட்டிலே உள்ள பல்வேறு மொழிகள், இப்போ இந்திய நாட்டில் பல மொழிகள் பேசுகிற மாதிரி அங்கேயும் நிறைய மொழிகள் இருக்கின்றன. எல்லோருமே அவரை மிகப்பெரிய தேவதூதனாக பார்த்தார்கள். ரஷ்ய இலக்கியத்திற்கு சேவை செய்தவர் என்பதனாலே அவ்வளவு புகழ் வாய்ந்தவர். அப்படி இருக்கின்ற அவருக்கு அமைந்த மனைவி அவரை கீழே போட்டு மிதிப்பாளாம். அப்படி ஒரு கொடுமை அவருடைய வாழ்விலே நிகழ்ந்திருக்கிறது. அதனால யாரையும் அடக்கி ஆளக்கூடாது என்பதுதான் முக்கியமான இந்த பெண்வெளி சேரலுடைய கருத்து. இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார் தோள் அஞ்சுபவர். 7ஆம் குறள். பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து. பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து. இதற்கு 515, 909, 609, 663, 1026 ஆகிய குறள்களோடு இணைத்து படித்தால் இதனுடைய முழுமையான பயனை பெற முடியும். 515, 909, 609, 663, 1026. பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து. மனைவி இட்ட ஏவலை செய்து கொண்டு பணிந்து நடக்கும் கணவனின் ஆண் தன்மையினை காட்டிலும் அவன் செயலுக்கு வெட்கப்படும் மனைவியின் பெண் தன்மையே சிறப்புடைத்து. அதாவது ஆண்மகன் தன் மனைவிக்கு அன்பு கட்டளை இடலாமே தவிர பணிமக்களை ஏவுவதை போன்று நடத்தல் கூடாது. அதே போல்தான் மனைவியும். ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்ற மாதிரி, 2க்கு 2 எடுத்துக்காட்டு. பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து. திருச்சிராப்பள்ளியில வன்மீகநாதன் என்று ஒரு ஆங்கில பேராசிரியர், அவருடைய மனைவி படுத்த படுக்கையாக கிடக்கிறாள்.
அவள் வாந்தி எடுப்பது, மலம் கழிப்பது போன்றவற்றை எல்லாம் அவர் கணவனே தூய்மை செய்வார். வேற யாரும் ஆள் போட்டுக்கல. இவர் பேராசிரியர். அவரே எல்லாம் செய்வார். ஒரு முறை அவள் வாந்தி எடுக்கிற போது தன்னுடைய கைகளிலேயே பிடித்துக் கொண்டார். பிடித்துக்கொண்டு அவள் அந்த பெண்மணியானவள் மிகவும் சங்கடப்படுகிறாள். ஐயோ! நம்முடைய கணவன் இப்படி ஏந்தி கொண்டு போகிறானே என்று. அவள் கொண்டு போய் கொட்டி கைகளை விட்டு வந்து மறுபடியும் வாந்தி எடுக்கிறார். மறுபடியும் பிடித்துக் கொண்டு போடுகிறார். அதற்கான கருவியில் செய்யலாமே என்றால் அதற்குள் கீழே எடுத்து விட்டால் அது இன்னும் அதிகமான கூடுதல் வேலையாகிவிடும். அதனால் இது ஒன்றும் ஒரு குழந்தை போல் பாவிப்பது. நிறைய செவிலியர்கள் இது போல் இருக்கிறார்கள். இதற்கு மாறாகவும் இருக்கிறார்கள். அரசு மருத்துவமனை சிலவற்றில் பார்ப்பேன், அங்கே உள்ளே இருக்கிற அந்த பெண்படி அந்த மாத்திரை இருக்கு பாருங்க, அவங்க மருத்துவர் எழுதி கொடுப்பார். அதை போய் அந்த அந்த வளைவா இருக்குமே கவுண்டர், அந்த கவுண்டர்ல போய் வாங்கிக்கணும். வாங்குற போது சீட்டை கொடுத்தோன்னே அப்படி ஒரு அலட்சியமா ஒரு பார்வை பார்க்க அந்த அம்மா அங்க இருந்து அப்படி தூக்கி போடும் மாத்திரைய. ஒரு ஒரு 5-6 அடி தூரத்துக்கு தூக்கி போடும். அந்த ஒரு அன்பே இருக்காது. அந்த அப்பவே நினைத்து கொள்ள, இந்த மாத்திரை போல உடம்புல ஒட்டுமா ஒட்டாதா? அதற்கு அந்த வெளியிலேயே அந்த கவர் இருக்கும். அதற்கு ஏற்ற எத்தனை மாத்திரை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவரை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போவோம். இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். சில செவிலியர்கள், நான் இந்த வன்மீகநாதனுடைய செயல் போல் இருக்கின்ற செவிலியர்களும் பலர் இருக்கிறார்கள். அது மாதிரி மனைவியை காத்தார். அதுல எல்லாம் தப்பு இல்லை. அது ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப பெண்ணுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இலங்கையிலிருந்து என்னுடைய பக்கத்து வீட்டுல நாங்க ஒரு 10.5 ஆண்டுகள் ஒரு இடத்துல குடியிருந்தோம். அப்ப இலங்கையிலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இருந்து இறந்து விட்டன. ஆனால் குழந்தைகள் இல்லாமல் வாழ்ந்தார். 70 வயது இருக்கும் நான் சொல்லுகிற காலகட்டத்துல. அவருக்கு ஒரு ஓரமாக நடந்து வருகிற போது ஒரு தட்டு ரிக்ஷா இருக்குல்ல, அந்த பலகை அவருடைய இடுப்பிலே இடித்து விட்டது. வேகமாக போகிற போது எதிர் வந்த பேருந்தை தழுவி அது இடித்து விட்டது. அந்த இடித்து விட்டதனால் கீழே விழுந்தார். மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தால் எலும்பு முறிவு இருக்கிறது, அதை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். 3 ஆண்டுகள் 10 மாதம் 46 மாதங்கள் படுத்த படுக்கையாகவே இருந்தார். எல்லா கழிப்புகளும் அதிலேயே. அந்த அம்மா அந்த நாள் வரைக்கும், அவள் இறப்பு வரைக்கும் சகித்து கொண்டு முழுமையும் செய்து கொண்டுதான் இருந்தார். இதுதான் அந்யோன்யம். இதெல்லாம் அடிமையாகாது. ஆணுக்கு பெண் அடிமை. இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ள ஒரு, அதாவது ஒருவருக்கு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தை சகித்து கொண்டு செய்வதுதான் அரிய செயல். பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமையுடை. இந்த 2 பேத்துக்கு 2 சொல்லிட்டேன். அதனால யாருக்கு யாரும் உதவலாம். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆணுக்கு துன்பம் ஏற்படுகிற போது பெண்ணும், பெண்ணுக்கு துன்பம் ஏற்படுகிற போது ஆணும் உதவி செய்வது என்பது இயல்பான ஒன்று. இதான் பழங்காலத்தில் எல்லாம் நிகழ்ந்தது. இப்பெல்லாம் ஆள் போட்டுகிறார்கள். ஆள் போட்டு செய்வது கூலி கொடுத்தால் செய்வார்கள். ஆனால் இப்படி எந்த நேரமும் இருந்து கவனிப்பது என்பது முடியாது என்பதெல்லாம் நமக்கு இதற்கான சரியான எடுத்துக்காட்டுகளாக கொள்ளுங்கள். 908 நட்டார் குறைமுடியார் நன்று ஆற்றார் நன்முதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர். நட்டார் நண்பர்கள் அர்த்தம். நட்டார் குறைமுடியார் நன்று ஆற்றார் நன்முதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர். இதை சொல்லுகிற போதே பெண்ணுக்கு நன்முதலாருங்கிறார். அழகிய நெற்றியா. தன் மனைவி விரும்பியவாறு செயல்படுபவராகிய கணவர்
தம்மோடு நட்பு பூண்டவரின் குறைகளை தீர்க்க மாட்டார், குறை முடியார். நட்டார் குறை முடியார். தம்மோடு நட்பு பூண்டவரின் குறைகளை தீர்க்க மாட்டார். நன்று ஆற்றார். தம் சுற்றத்தாருக்கும் ஏழையருக்கும் ஆற்ற வேண்டிய நன்மைகளையும் செய்ய மாட்டார். நன்று ஆற்றார். பெட்டாங்கு ஒழுகுவர். பிணையும் பேணும் பெற்பின் பொருளை என்பது தொல்காப்பியம். எப்படி கொண்டு வரார் பாருங்க திருவள்ளுவர். தன்னுடைய முன்னோர் முடிபொருள்களை தம் சிறமேற்கொண்டு அப்படியே ஒழுகுகிறார். பிணையும் பேணும் பெற்பின் பொருள. பெட்பு என்பது பெட்டாங்கு. பெட்டாங்கு என்றால் விரும்பியவாறு. இங்கேதான் பெட்டாங்கு வருகிறார். விரும்பியவாறு நடைமுறைப்படுத்த இயலாது, ஒழுக இயலாது என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். ஒவ்வொரு பெண்ணின் அடங்காத்தனத்திலும் ஆணின் பங்கு உண்டு என்பது ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கது. அவன் முழுமையாக அவளிடம் தன்னை ஒப்பித்து விடுதல், அதாவது டோட்டல் சரண்டர்ங்கிறான் பாருங்க. அது மாதிரி தன்னை ஒப்பித்து விட்டால் இவனுடைய பங்கும் அதிலே உண்டு. அவள் இது மாதிரி ஆவதற்கு காரணம் என்ன என்றால், இவன் அவளை தொடக்க காலத்தில் இருந்தே நெறிப்படுத்த தவறிவிட்டான் என்று பொருள். அதாவது நாம என்ன செய்தால் அது அறச்செயலாக இருக்கும் என்று கருதுகிறோமோ, அப்ப அவள் பக்கம் சாய்கிற மாதிரி சாய்ந்து உரிய நேரத்தில் நம்முடைய அறச்செயலுக்கு அவளை கொண்டு வர வேண்டும். அதேபோல் அவளும் நுழைந்து அதான் விட்டு கொடுத்தன்னு சொல்லுது, நுழைந்து கொடுப்பது போல் சென்று அவனை அந்த அறச்செயலுக்கு அவள் கொண்டு வர வேண்டும். எல்லாம் சம வாய்ப்பு தான். ஒவ்வொரு பெண்ணின் அடங்காத்தனத்திலும் ஆணின் பங்கும் உண்டு என்பது ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கது. எப்படியும் நம்மை நம்பி வந்துதான் ஆவான் என்னும் இன்பத்தில் எளிய நாம் தன்மை அவனிடத்தில் இருத்தலை தெளிவாக அவள் அறிந்துள்ளதால் அவள் திமிர் அதனை பொருட்டாக நத்தி கிடவாமையுடைய உறுதியனாக இருந்திருப்பாரே, ஆனால் அவருடைய மதியா நிலை வந்திருக்காது என்பது இந்த குறளினுடைய கருத்து, நுண்பொருள். ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிறார். இன்னும் நிறைய செய்திகள் சொல்லணும் இதுல, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால நீ எல்லாம் பக்குவமுடைய சான்றோர்கள் என்பதனால நான் அப்படியே தொட்டு காட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலாள் பெட்டாங்கு ஒழுகுபவர் என்று இந்த குறளை சொல்லுகிறார். 9. அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கள் இல். அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கள் இல். பெண் ஏவல் கேட்டு நடப்பவர்க்கு அறச்செயலும் இல்லை, சிறந்த பொருட்செயலும் இல்லை, மற்ற இன்பச் செயல்தானும் அடிமைப்பட்டு கிடத்தலால் அதுவும் இல்லை. அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கள் இல். அவள் சொல்வதையெல்லாம், அதாவது அறத்திற்கு மாறாக சொல்வதை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இதை மேம்போக்காக பார்ப்பவர்கள் தான் பெண் அடிமை அது இது என்று ஒரு பெண்ணியம் பேசுகிற பெருமக்கள். நேற்று கூட நான் ஒருவருடைய கதையை படித்தேன். நல்ல அறிவாளி, மிகச்சிறந்த புத்திசாலி என்றாலும் இந்த இடத்திலே அவர் சார்ந்திருக்கிற கட்சி கொள்கையின் அடிப்படையிலே அவர் இந்த திருக்குறள், இந்த பெண் 91வது அதிகாரத்தை கொண்டு போகிறார். உங்களுடைய கட்சி கொள்கையெல்லாம் இதுல கொண்டாந்து சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் உங்க தனிப்பட்ட ஆதாயத்திற்காக செய்வலாம். அதை கொண்டாந்து இங்க திருக்குறளை கருத்துல கொண்டாந்து சேர்க்கக்கூடாதுங்கிறது அவருக்கு புரியல. நல்ல அறிவாளி தான், நிறைய படிச்சிருக்காரு, நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார். ஆனா இது மாதிரி இடங்கள்ல அவங்க கட்சி கொள்கையை கொண்டு எனக்கு பார்க்கிறார். அதெல்லாம் பிழையானது என்பது தெரியவில்லை. அது திருவள்ளுவர் மேலே ஏற்றக்கூடாது. தவறான பொருளை கொண்டு கொடுத்து விடக்கூடாது என்பதில் நாம் தமிழ் கூறும் நல்லுலகம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்.
எல்லாம் படிக்கலாம். அந்த பகுதியை வட்டம் அடித்து விட வேண்டும். இது பொருந்தாதது என்று அதை வட்டம் அடி. ஏன்னா மற்றதெல்லாம் நல்ல செயலா நிறைய சொல்லியிருக்காரு. அதனாலதான் திருவள்ளுவர் ரொம்ப எச்சரிக்கையோட எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் எப்பொருள் எத்தன்மை தயனும் 2 பொருளை மெய்யுணர்தலிலேயும் அறிவுடைமையிலையும் சொன்னதனுடைய நோக்கமே, நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர் சொல்வதையெல்லாம் முழுமையாக கேட்டுக்கொள். கேட்டு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு விடாதே. எது நன்மை பயக்கும் என்று உன்னுடைய புத்தி சொல்லுகிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொள், பிறவற்றை தள்ளிவிடு. அதனாலதான் குணம் நாடி குற்றம் நாடினாரு. எவ்வளவு பெரிய ஆள் மேலையும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் என்றால் அவர் செய்கிற நல்ல காரியங்களை ஏற்றி போற்ற வேண்டும். அவர் செய்கிற தீமையான காரியங்களை எடுத்து சொல்ல வேண்டும். பெண் ஏவிய வழி அன்றாடம் செயல்படும் கணவன் பொருள் ஈட்டும் முயற்சிகளில் போதிய கவனம் செலுத்த மாட்டான். பொருள் இருந்தால்தான் அறம் செய்து இன்பம் பெறுவான் என்பதால் பொருளை ஈட்டாது பெண் வழி ஒழுகுவோனுக்கு உறுதி பொருள் 3ம் உளவாக என்பது இந்த குறள் மூலமாக வலியுறுத்தப்பட்டது என்பதை நாம் தெரிவிப்போம். அது எப்படி என்றால் ஒரு எடுத்துக்காட்டு. கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல் மேவன செய்யும் என்று குறுந்தொகை சொல்கிறது. 8ஆம் பாடல். பெண்ணேவல் செய்வான் நிலை இத்தகையது என்பதை நாம் உணர வேண்டும். அப்படின்னா சார் ஆடிப்பாவைனா, ஆடிங்கிறதுக்கு கண்ணாடி முன்னால் இந்த பேச்சு பயிற்சியில ஈடுபடக்கூடிய மாணவர்களை நாங்களாம் அந்த காலத்துல சொல்லி கொடுப்போம். நீ நல்லா பேசுற, நீ ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது. மேடையில போய் ஏதோ கைகாலெல்லாம் தூக்க சொன்னாங்க, ஒரு 4 இது வச்சிருப்பாங்க. அவனுக்கு பேச்சு போட்டியில அவனுடைய உச்சரிப்பு தங்குதடை என்று பேசுகிறது. அவனுடைய ஸ்டைல், அதாவது பாணி, எப்படி இவன் பேசுகிறான் ஏற்ற இறக்கத்தோடு, அப்புறம் பிழை இல்லாமல் பேசுகிறானா என்று 4க்கு மார்க் போடுறதுக்கு 4 கட்டம் விட்டுருப்பாங்க, 40 மார்க். அப்படி போடுகிற போது இவன் ஓவர் ஆக்டிங் பண்ணிடுவான். அது தேவையான அளவு பண்ண வேண்டும் என்பதனால ஒரு கண்ணாடியின் முன், நினைக்கண்ணாடி முன் நின்று நீ பேசி பழகு. அப்படி பேசுகிற போது உனக்கே அந்த ஓவர் ஆக்டிங் தெரியும். நம்ம தேவையில்லாத இடங்களில் கை காலை தூக்குகிறோம் என்று. அதே போல இந்த ஆடிப்பாவைனா கண்ணாடி முன்னால நின்று அந்த பொம்மலாட்டம் பண்ணுகிறவர்கள் செய்கிறார் அல்லவா, அதை போல கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல இவன் ஒரு மனைவி சொல்லுக்கு இப்படி ஆடக்கூடாது என்பதை இந்த குறள் மூலமாக வலியுறுத்துகிறார். அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கள் என்று இந்த குறள் மூலமாக அவளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தால் அதுவும் இல்லை என்று, இன்பச் செயல் தானும் இல்லை என்பதை இந்த குறள் மூலமாக வலியுறுத்துகிறார். 10ஆம் குறள். என் சேர்ந்த நெஞ்சத்து இடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமையில். என் சேர்ந்த நெஞ்சத்து இடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமையில். உயரிய எண்ணம் பொருந்திய மனத்தின் இட விரிவு உடையார்க்கு மனைவியின் எண்ணம் செயல் ஆகியவற்றோடு பொருந்தி ஒழுகுவதால் உண்டாகும் அறியாமை ஒரு பொழுதும் இல்லை. பேதமை ஆழ்ந்த சிந்தனை உடையார்க்கு எழாது. பெண்ணை அடிமைப்படுத்துதல் அடாத்தனம் போல் ஆணை அடிமைப்படுத்துதலும் அடாத்தனமே. பெண் விடுதலை என்பது ஆணை அடிமைப்படுத்துவதால் வருவது அன்று. ஒருவருக்கொருவர் ஒப்பாம் உரிமை நிலையே அதுவே ஆகும். நிறைய பேர் அப்படித்தான் சொல்றாங்க. பெண் விடுதலைன்னா அவர்கள் அப்படியே விட்டுறணும். அது எவ்வளவு பெரிய பிழையானது என்பது தெரியவில்லை. ஒரு உலக வழக்கில் ஒரு பெண் எந்த உயரத்திற்கும் செல்லலாம், எந்த பெரிய பதவியும் அடையலாம், எந்த வேலைக்கும் ஆணை போல் பெண் தயாராக இருக்கிறார்கள். இந்த காலத்துல மரம் கூட ஏறுகிறார்கள். சில பெண்மணிகள் அந்த தந்தி கம்பத்தில் ஏறி விளக்கு போடுகிறாள். அந்த பணிக்கும் அவள் தயாராக இருக்கிறாள். எந்த பணிக்கும் பெண் தயாராக இருக்கிறாள். உயர்ந்த பதவிகளுக்கும் தயாராக இருக்கிறாள். ஆனால் காந்தியடிகள் சொன்னார் போருங்க, கழுத்து நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு தனியா போக முடியுதுன்னா அதுதான் சரியான சுதந்திரம் என்று. அந்த நிலை இல்லையே. 2 நாள்களுக்கு முன்னால் ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன். 3/4 பவுன் தோட்டுக்காக
அந்த பெண்ணையே கொலை செய்து விட்டானே. இவன் பெண் சுதந்திரம் எல்லாம் பேசுகிறானே, இவன் இவன் அவள் கூட இருப்பான, காப்பாற்றுவானா? அந்த இடத்தில் ஆண் துணை இருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே ஆண் துணை இல்லை என்றால் அந்த பெண் படுகிற பாடு கொஞ்சம் அல்ல. நிதர்சன வாழ்க்கையை விட்டுவிட்டு மேடையில் கதறுகிறார்கள் பின்னியவாதிகளிலே பலர். உணர்வற்றவர்கள். ஆணின் துணை இருந்தால் ஒரு பய வரமாட்டான். ஒரு கிழவன் இருந்தால் கூட போதும், ஆண் துணை இருந்தால் வரமாட்டான். இதுதான் சமூகம். சமூகத்தினுடைய விதி இப்படி இருக்கிறது. அதனாலதான் அவர் சொன்னார், அந்த பெண்ணுக்கு உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது, அவளுடைய வாழ்வுக்கும் பங்கம் வரக்கூடாது என்பதனாலே தான் அவர் அப்படி சொன்னார். இதை புரிந்து கொள்ளாத பெண்ணியவாதிகள் கொம்பு சீவி விடுறான், கொம்பு சீவி விடுறான், பெண்ணெல்லாம் அடிமையாக இருக்கிறார்கள் என்று கொம்பு சீவி விடுகிறான். இருவரும் இணைந்ததுதான் சரியான இல்லற வாழ்க்கை என்பதை இங்கே சொல்லுகிறார். ஆண் தரிகட்டு போவதை 92வது அதிகாரம் வருகிற வெள்ளிக்கிழமை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.